ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் சிந்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி கிட்ட போயிட்டு அத்தை ரொம்பவே தேங்க்ஸ் அத்தைன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் எனக்காகவும் டாக்டருக்காகவும் போயிட்டு ஸ்னேகா கிட்ட போய் சண்டை போட்டிங்களாமே, உண்மையிலேயே எங்கள் 2 பேருக்காகவும் நீங்கள் பேசுவீங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தைன்றாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. இங்கே பார், உனக்காக ஒன்றும் பேசல சரியா, தேவையில்லாமல் வந்து என் பிள்ளைகிட்ட வந்து இது பண்ணிட்டு இருக்கா, அதனால மட்டும்தான் நான் பேசினேன். ஏதோ உனக்காக பேசின மாதிரி நீ ரொம்பவே சீன் போடாதுன்றாங்க. அத்தை நீங்கள் யாருக்காக பேசுனீங்களோ, ஆனால் என் மருமக கிட்டயும் என் புள்ள சிவா கிட்டயுமே தேவையில்லாம வச்சுக்காதுன்னு சொல்லி அவன் மிரட்டிட்டு வந்திருக்கீங்க. இதை விட சந்தோஷம் வேற என்னத்தான் இருக்குன்றாங்க. மனசே நிறைஞ்சு போச்சு அத்தன்றாங்க. ஏன்னா எனக்காக யாரு இருக்காங்க பேசணும், ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருந்திருக்காங்க. இன்னைக்கு எனக்காக என் அத்தை இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அத்தன்றாங்க. எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு எனக்குன்றாங்க. இங்க பாரு, சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரியா தானே, என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க. இது போதும் அத்தை, என்னை விட்டு கொடுக்காம ஸ்னேகா கிட்ட பேசுனீங்களே மருமகன்ட்டு, சந்தோஷம் அத்தை, இதை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டாத்தன்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்க அன்னபூரணி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.